மீனை சுத்தம் செய்யும் போது வாடை வராமல் இருக்க சிறிது புளி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கழுவினால் மீனில் உள்ள வாடை குறைந்து சுத்தமாகும். கண்கள் சுற்றி உள்ள கருவளையம் மறைய செம்பருத்தி பூவை கொதிக்க வைத்து வடிகட்டி அதன் நீரை குளிர வைத்து அந்த நீரில் ஊற வைத்த துணியை கண்கள் மீது தினமும் 10 நிமிடம் வைக்கவும். விரைவில் கருவளையம் மறையும். முருங்கை கீரையை நீரில் கொதிக்க வைத்து அதை ஆறவிட்டு தலைமுடிக்கு ஊற்றி மசாஜ் செய்யலாம். இது முடி வேர்களை ஊட்டச்சத்து அளித்து முடி உதிர்வை தடுக்கும். அரிசி மாவையும் பாலையும் சேர்த்து கலந்து முகத்தில் நன்றாக தேய்த்து மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் உள்ள அழுக்குகள் மறைந்துவிடும். கோழி குழம்பில் மசாலா நன்றாக இறைச்சியில் சேர இஞ்சி பூண்டு விழுதில் சிறிது மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிய பிறகு கோழியை குழம்பில் சேர்த்தால் சுவை அட்டகாசமாக இருக்கும். மீதமான சாதத்தை மிக்சியில் அரைத்து அதனுடன் சிறிது கடலை மாவு சேர்த்து தோசை ஊற்றினால் சுவையான தோசை கிடைக்கும். இட்லி மாவில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து இட்லி வார்த்து பாருங்கள். இட்லி சாப்பிட்டாக பஞ்சு போல கிடைக்கும். மாவை தப்பாக அரைத்தால் கூட இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணலாம். முடக்கத்தான் கீரையை வாரம் ஒரு முறை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும், நரை விழுவதை தடுக்கும். தக்காளியை நன்கு அரைத்து முகத்தில் தடவி 10 நிமிடங்கள் வைக்கவும். இது முகத்தில் இருக்கும் கூடுதல் எண்ணெயையும் கருமையும் குறைத்து முகத்திற்கு அழகு சேர்க்கும். பூவை அரைத்து கண்ணை சுற்றி பற்று போட கண்வலி குணமாகும், கண் சிவப்பு மாறும். மீன் பொரிக்கும் போது மெழுகுவர்த்தியை அடுப்பின் அருகில் ஏற்றி வைத்தால் மீன் பொரிக்கும் வாடை நம் வீட்டை தாண்டாது. நல்ல தூக்கம் வர சீரகத்தை வறுத்து பொடி செய்து வாழைப்பழத்துடன் சாப்பிட நல்ல தூக்கம் வரும். முகத்தில் கரும்புள்ளிகள் மறைய கொத்தமல்லியுடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் மறையும். இதை வாரம் 2 முறை செய்யலாம். சளி, இருமல், நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, சைனஸ் தொற்று போன்றவற்றை கட்டுப்படுத்த தூதுவளை கஷாயம் அல்லது தூதுவளை இலைகளை அரைத்து ரசத்துடன் கலந்து சாப்பிடலாம். வெண்டைக்காயை கொதிக்க வைத்த தண்ணீரில் சேர்த்து சிறிது எலுமிச்சம் சாறு பிழிந்து அந்த தண்ணீரில் தலைமுடியை அலசினால் தலைமுடிக்கு நல்ல பளபளப்பு கிடைக்கும், முடிகளும் உறுதியாகும். இருமல் குணமாக வெற்றிலையையும் மிளகையும் போட்டு தண்ணீரை கொதிக்க வைத்து குடித்தால் இருமல் குணமாகும். உடல் எடை குறைய வெறும் வயிற்றில் பெருஞ்சீரகம், சோம்பு தண்ணீரை குடிப்பது விரைவான எடை இழப்புக்கு வழிவகுக்கிறது. மேலும் அதன் பலன்கள் 5 முதல் 10 நாட்களுக்குள் தெரியும்.